பேய் இருக்கா இல்லையாங்கிற இந்த கேள்வி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த நபர்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. உலகம் முழுக்க பல்வேறு விஷயத்தில் பிரிவினையாக இருந்தாலும் இந்த பேய்ங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தால் மட்டும் எல்லாருமே ஒற்றுமையாகி பேய் இருக்குன்றதை நம்புறதுக்கான ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த கோஸ்ட்னா என்னங்கிறத டிக்ஷனரியில் தேடி பார்த்தா செத்து போனவங்களுடைய உருவமோ இல்லைனா அவங்களுடைய ஒளியோ இன்னைக்கு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களால் பார்க்க முடிஞ்சுன்னா அதுதான் பேயின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை பேயை நம்புறீங்கன்னா கவலைப்படாதீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய 46% பேரில் நீங்களும் ஒருத்தவங்க. சரி, இப்போ உண்மையாகவே பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது YTK தமிழ். இந்த சீரீஸ் பேர் பேயின்னு ஒன்று இருக்குங்கிறத நம்புறவங்க ரெண்டு விதம். ஒன்று, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ நான் பேயை பார்த்தேன், பேய் கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கதையை வச்சு நம்புறவங்க ஒரு வகை. ரெண்டாவது வகை, எனக்கு உண்மையாகவே பேயை நான் பார்த்தேன், அதை நான் ஃபீல் பண்ணேன், இந்த இடத்துக்கு போனேன், அங்கே பேய் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு, அங்கனக்குள்ளே இந்த சென்ட் வந்துச்சு, அங்கனக்குள்ளே ஒரு உருவம் தெரிஞ்சுன்னு சொல்லி அவங்க தானாக அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்புறவங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. ஒரு 5% பேர் தான் அந்த மாதிரி நம்புகிறாங்களே தவிர மீதி பேயை நம்புகிற 95% பேர் வேறு ஆள் மூலியமாகவோ இல்லை படங்கள் மூலியமாகவும் பார்த்து தான் பேயின்னு ஒன்று இருக்குங்கிறத நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, பேய்னா என்ன? இப்போ நான் செத்துட்டேன்னா உடனே பேய் ஏறுவேன்னு கேட்டால் அப்படி கிடையாதான். யார் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறாத ஆசையும் தீராத கடமையும் இருக்குதோ அவங்களால மட்டும்தான் பேய் ஆக முடியுமா? அப்படி பார்த்தா சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, இப்போ எனக்கு ஒரு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 80வது வயசுலேயும் ஏதாவது ஒரு கனவோ இல்லை ஏதாவது தீராத ஆசை இருக்க தான் போகுது. அப்படி பார்த்தா நான் செத்துட்டுனா நான் எப்படியும் பேய் தான் ஆக போகிறேன். அப்படி பார்த்தா எத்தனை பேர் செத்துருப்பாங்க? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கனவோ இல்லை ஏதாவது நிறைவேறாத ஆசையோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பேர் செத்துருக்காங்க. அவங்கெல்லாம் பேயா மாறி இருந்தா நம்ம இங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரியே பேய்ங்கிற இந்த கான்செப்டை நீங்கள் எப்படியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லைனா ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோ இல்லைனா இருக்கவே இருக்குது பேய் படங்கள், அந்த மாதிரி படங்கள் மூலியமாக தான் பேய்ங்கிற கான்செப்டே உங்களுக்கு தெரியும். இந்த படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேய்னா எப்படி இருக்கும், பேய்க்கு இந்த உருவம் தான் இருக்கும், பேய் வந்தால் இந்த ஸ்மெல் அடிக்கும், பேய் வந்தால் நம்மளுக்கு வந்து உடம்புலாம் ஷிவரிங் ஆகுன்ற மாதிரி பல டீட்டெயில்ஸை படங்கள் மூலியமாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்சியஸ் மைண்டில் சேராமல் நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் நமக்கே தெரியாமல் சேவ் ஆகிட்டு இருக்கோம். நம்மளே நமக்கு தெரியாமல் பேய்னா என்ன, பேயோட உருவம் இதுதான் சொல்லி நம்மளே நமக்கு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சுருப்போம். அந்த உருவம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இருட்டான இடத்துக்கு போகிறதோ இல்லைனா கொஞ்சம் டெரிஃபையாக, அதாவது ரொம்ப வந்து அமைதியாக சைலண்ட்டாக ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு படங்கள் மூலியமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ கேட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது ஏதாவது சின்னதாக ஒரு வெளிச்சத்தில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த பொருளை நம்ம அந்த என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மூளை ஏற்றுக்கவே, அதாவது அந்த பொருள் என்னன்னு தெரியல அப்படிங்கிறத உங்கள் மூளை ஏற்றுக்காது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா விஷயத்தோடையும் அந்த பொருளை கம்பேர் பண்ணி அது இதுதான் அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்மே பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைட் ஸ்டாண்டுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த லைட் ஸ்டாண்டு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. இந்த லைட் ஸ்டாண்டை வந்து இப்போ நான் வெளிச்சத்தில் பார்க்காம கொஞ்சம் அரகுற வெளிச்சத்தில் தூரமாக வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து ஷேப்லாம் அதே மாதிரி இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தா பெர்ஃபெக்டாக இருக்கும் அது ஒரு ஆள் மாதிரியே. ஆனால் நான் கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்தோம்னா அது தெரிய போகுது லைட் ஸ்டாண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இதுவே பயத்தில் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்க டயத்தில் அது தூரத்தில் அந்த லைட்டில் அப்படியே வந்து மின்னல் அடிக்கிற டயத்தில் பார்த்தோம்னா பயங்கரமாக தான் இருக்கும். அது அப்போ வந்து அது என்னன்னு தெரியலங்கிறத நம்ம மூளை ஏற்றுக்காது. வேறு ஏதாவது ஒரு விஷயத்தோடு அது பொருத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி பொருத்தி பார்க்கும்போது ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுதான்டா பேய், அது நகர்ந்து பாடுறாங்க, அலையுது பாடுறாங்க, காற்றடிக்குது பாடுறான்ற மாதிரி நம்ம மூளை தான் நம்மளுக்கு முழுக்க முழுக்க இந்த பேய்ங்கிற விஷயம் இருக்குன்றதை நம்ப வைக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், யாராலையுமே பட்ட பகல் ஒரு பேயை வந்து ரோட்டில் பார்க்கவே முடியாது. அது ஏன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும், ரொம்ப கிளியராகவே தெரியும். இது ஒரு லைட் ஸ்டாண்டு, இது ஒரு மைக், இது ஒரு கேமரா, இது பீரோ அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளியராக தெரியும் வெளிச்சத்தில். ஆனால் இருட்டில் மட்டும்தான் நமக்கு எந்த விஷயமும் தெரியலங்கிறத நம்ம மூளை ஏற்றுக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தோட பொருத்தி பார்த்து அது இதுதான் சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுனால நம்ம பேயின்னு நினச்சி வச்சுருந்த உருவம் பேயாவே தெரியும். எண்ட் ஆஃப் த டே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை உங்கள்கிட்ட ப்ராங்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமே இருந்துக்காது. பேய் இருந்தால் சொல்லி உங்கள் மூளையே உங்களை பயமுடுத்தி உங்கள்கிட்ட உங்கள் மூளையே ப்ராங்க் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இந்த பேய்ங்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டே இருக்குது. அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டில் நல்ல மார்க்கெட் இருக்குது, கெட்ட மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் கெட்ட மார்க்கெட் என்னன்றதை சொல்கிறேன். இந்த பேய் பிடிக்கிறவங்க இல்லை பேய் ஆடுறவங்க, சாமி ஆடுறவங்க, இந்த மாதிரி பேய் ரிலேட்டடாக நாங்கள் பேயை ஓட்டுவோன்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணி சுற்றுற எல்லாருமே கெட்ட மார்க்கெட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா
அவ்வளோ சீக்கிரம் இவங்களை யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் படித்தவங்களாக இருக்கோம், ஓரளவுக்கு படித்த ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா இந்த பேயை ஓட்டுறவங்கலாம் போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஃபாலோ ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த படிப்பறிவு இல்லாமல் கொஞ்சம் அறகுறையாக இந்த பேய் இருக்குன்றதை ரொம்ப சாலிடாக நம்பக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்களுக்கே உடம்பு சரியாமல் போயிட்டாலும், அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிட்டாலும், அந்த உடம்பு சரியாமல் போனதுக்கு மெடிக்கலி என்ன பிரச்சனைங்கிறத தேடாமல் சாமி பார்க்குறதுக்கோ இல்லை பேய் தான் வந்துருச்சு, பேய் தான் பிடிச்சிச்சு சொல்லி இந்த பேயை ஓட்டுறவங்ககிட்ட போயிட்டு அவன் அந்த பிரச்சனை என்ன, அவங்க உடம்புல என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன நோய்ங்கிறதே தெரியாமல் 1 மாதம் 1.5 மாதம்னு உட்கார வச்சு பேய் ஓட்டுறேன்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு கடைசி ஸ்டேஜில் ஐயோ இவன் நம்மகிட்ட இருந்தாலோ இல்லை இவங்க நம்மகிட்ட இருந்தாலும் செத்து போயிடுவாங்க, இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்டேஜில் இல்லை இந்த பேயை ஓட்ட முடியல, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு கடைசி ஸ்டேஜில் அமுச்சு வச்சுருவான். அப்படி கடைசி ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களில் பொழைச்சதை விட இறந்தவங்க தான் அதிகம். ஆனால் அந்த பேயை வச்சு கதை சொல்கிறதோ இல்லைனா பேயை வச்சு படம் எடுக்கிறதோ எந்த வகையிலும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்காது. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே அது எப்படியும் ஃபிக்ஷன் சொல்லிடுவாங்க. என்னதான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாலும் அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, அந்த ட்ரூ ஸ்டோரியை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப சப்பையாக ஃப்ளாட் லைனாக இருக்கும், ஒரு சில பீக் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை பிடிச்சி தான் அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு அந்த யாருக்கு நடந்துச்சோ அவங்களுக்கு அந்த ராயல்ட்டியை கொடுத்துட்டு அவங்க கதையை எடுத்து இந்த டேரக்டர்ஸ் இன்னும் உட்காந்து ரைட் பண்ணி இன்னும் அதில் என்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கேஜாக டெலிவரி பண்ணுறாங்க. எத்தனையோ வகையில் பேயின்ற விஷயம் இல்லவே இல்லை, அதுதான் உண்மைன்னு சொல்லி எவ்வளோ தான் சொன்னாலும் அது இருக்குன்ற பொய்யை தான் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் நம்புகிறாங்க. இந்த வீடியோவே இந்த சீரீஸோடைய ஒரு டிஸ்க்ளைமராக தான் இருக்க போகுது. பேயின்னு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸே ஆரம்பிக்க போகிறேன். என்னென்னா நம்ம பேய் கதையை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேய் நம்பிக்கையே இல்லாதவங்களும் பேய் கதையை கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த த்ரில்லிங் நல்லா இருக்குன்றனால அந்த பேய் கதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கும் பேய் கதை சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சரின்னு சொல்லி இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் த்ரில்லிங்காக கொடுக்கறது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்